வெல்கம் டு மை டைரி சென்னை சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் வந்தது. நான் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு உதவியா இருந்தாலும் ரொம்ப நல்லது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர் வந்து எனக்கு வந்தப்ப என்ன சுத்தி எல்லாருக்குமே வந்து ரொம்ப கவலை, கஷ்டம் இருந்தது. பட் எனக்கு மட்டும் இல்ல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆரம்பிச்ச பிறகு நான் தனியா நெறைய அழுதுருக்கேன். பிரஸ்ட் கேன்சர் அப்டின்னதும் நான் உடனே போயிட்டு Googleல போய் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல இருக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஏதோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து என்ன சுத்தி வந்து நெருப்பு, அந்த நெருப்புக்கு நடுவுல நான் நிக்கிறேன். என்னோட ட்ரீட்மெண்ட் அப்படிதான் இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் அத கற்பனை பண்ணிட்டு தான் நான் போனேன். ஆனா உண்மையிலேயே அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஏன்னா, நான் அப்ப Googleல வந்து நான் பார்த்தப்ப, அவங்க வந்து நான் வந்து 2022ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. பட் இந்த ஒரு 10 வருஷத்துல வந்து அ நம்மளுடைய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. கண்டிப்பா கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. அதனால நீங்க வந்து ஒரு கேன்சர் அப்படின்னதும் உடனே போயிட்டு Googleஓ, வீடியோல போய் செக் பண்ணும்போது, அது எத்தன வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருக்காங்கன்றத நீங்க பாருங்க. ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ரொம்பவும் ஈஸியா இருக்கு. சில பேருக்குலாம் கேன்சர்ன்னு சொல்றாங்க. ஆனா அவங்கள பார்த்தா கேன்சர்ன்னே சொல்ல மாட்டாங்க. இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கீமோ அப்படின்னு குடுத்தா எல்லாருமே வந்து ஒல்லி ஆயிடுவாங்க. ஆனா எனக்கு கீமோ குடுத்தப்ப நான் வந்து 10 கிலோ நான் அதிகமாயிட்டேன். உண்மையிலேயே வந்து நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து வைக்கல. உண்மையிலே நான் ரொம்ப குண்டாயிட்டேன். நான் 10 கிலோ அதிகமாயிட்டேன். ஏன்னா, எனக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த கேன்சர்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுகிட்டது மட்டும் மட்டும் கிடையாது. ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப அட்வான்ஸா மாறுனதுனால, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ்லாம் இதுல கிடையாது. இப்ப எனக்கு வந்து கேன்சர் இப்ப எல்லாருக்குமே வந்து கேட்பாங்க. கேன்சர் அப்படின்னு வந்தா, என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு வந்து 3 ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர். எனக்கு வந்தப்ப, அ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, கீமோ குடுத்தாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரேடியேஷன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பெட் ஸ்கேன் எடுத்துப்பாங்க. எதுக்குன்னா, பெட் ஸ்கேன் எடுத்து எங்கெங்கெல்லாம் கேன்சர் செல் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து கீமோ குடுத்தப்ப, அப்பயும் போய் நான் Googleல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு 15 பக்க விளைவுகள் போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு வந்தது என்னமோ ஒரு 5ஓ, 6ஓ தான். ஆனா அந்த பக்க விளைவுகளையும் நான் வந்து சரி பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா, வாமிட் வரும், லூஸ் மோஷன் ஆகும், மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போதும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு பெரிய சவாலா இருக்கிறது என்னன்னா, அது மன அழுத்தம், மன போராட்டம். எதுக்குன்னா, எனக்கு மட்டும் ஏன்? இந்த உலகத்துல எவ்ளோ பேரு எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வரல. ஏன் எனக்கு மட்டும் வந்தது? ஏன் எனக்கு மட்டும்? இந்த கேள்வி நம்மள கேட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம கேள்வி நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், நமக்கு அந்த ஒரு மன போராட்டம், மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். அதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு மனவளக்கலை அப்படின்ற ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஆனா அது வந்து இப்ப தான் ஒரு 1 இயரா தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நானும் மன போராட்டத்துல தான் இருந்தேன். இப்போ 1 இயரா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ வந்து கீமோ குடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய சைட் எஃபெக்ட் வரும். வாமிட் வரும். அப்ப வந்து லூஸ் மோஷன் ஆகும். ரொம்ப டயர்டா இருப்போம். எல்லாமே இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ப நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நெல்லிக்காய், அப்புறம் வந்து ஒரு 4, 5 திங்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஜுரம்லாம் வந்ததுன்னா, ஆல்போக்கடா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அது வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் நெல்லிக்காய் ட்ரை அ ஆம்லா இருக்கு இல்லையா? அது வாங்கி வச்சுப்பேன். வேர்க்கடலை பர்பி அந்த மாதிரி ஒரு 4, 5 திங்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். எனக்கு எப்பலாம் வாமிட் வரா மாரி இருக்கோ, பக்கத்திலேயே வச்சுப்பேன். அத எடுத்து ஒண்ணு வாயில போட்டுப்பேன். அப்ப எனக்கு வாமிட் வராது. அப்ப வாமிட் வந்து வரல அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதெல்லாம் வயித்துக்குள்ளேயே தான் இருக்கும். நெறைய பேர் என்னன்னா சாப்பிடுவாங்க, வாமிட் எடுத்துருவாங்க. திரும்ப சாப்பிட புடிக்காது. அதனால தான் அவங்கலாம் ஒல்லியா இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நான் வந்து என்னோட என்னோட கீமோ குடுத்தப்ப, நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஃபுட் வந்து ஜங்க் ஃபுட் அந்த மாரிலாம் எதுவுமே எடுத்துக்கல. அ என் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. என்னன்னா, நமக்கு கீமோ குடுத்தா, நம்ம உடம்புல உள்ள செல்கள் எல்லாமே அழிஞ்சுட்டு, புது செல் வந்து உருவாகும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னா, அவங்க குடுக்குற அந்த கீமோ கேன்சர் செல்கள மட்டுமே அழிக்கும். இந்த மாரி 2 விதமா இருக்கு. எனக்கு குடுத்தது ஃபுல் செல்கள அழிக்கிறது தான். அப்ப அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்டின்னா,
உங்க கீமோ குடுத்த உடனே உங்களுடைய செல்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அழிஞ்ச பிறகு புது செல் உருவாகணும். அப்படி புது செல் உருவாகுறது நல்ல செல்லா இருக்கணும். அப்ப நீங்க உள்ள வந்து நல்ல சாப்பாட குடுத்தீங்கன்னா, செல்கள் வந்து நல்லதா வரும். அப்ப நம்ம ஹெல்த்தியா இருப்போம்னு சொன்னாங்க. அத தான் நானும் ஃபாலோ பண்ணேன். நட்ஸு, அ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சாப்பாடு 3 வேளையும் சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ரொம்ப எனக்கு என்னமோ பிடிக்காத போயிடுது அது. பட் நான் வந்து என்ன பண்ணேன், சத்து மாவு கஞ்சி அதெல்லாம் டெய்லி காலையில சத்து மாவு கஞ்சி இந்த மாரி ரொம்பவும் சத்துள்ள ஆகாரமா தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு வந்து அதிலிருந்து வந்து கொஞ்சம் உடம்பு வந்து தெம்பு வந்தது. தெம்பு வந்தாலே நமக்கு சைட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். கீமோ குடுத்ததுக்கு அப்புறமா சர்ஜரி பண்ணுவாங்க. ச கீமோ குடுக்கும்போது பிக்லைன் போடுவாங்க. அத கண்டிப்பா நீங்க போட்டுக்கோங்க. அ அந்த பிக்லைன் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா, அடிக்கடி வந்து ஒரு தடவையும் கீமோ குடுக்கும்போது நமக்கு வந்து அந்த ஐவி லைன் வந்து போட்டு, போட்டு அந்த நரம்புலாம் வந்து வீங்கி போயிடும். கைலாம் ரொம்ப வீங்கி போயிடும். சில பேரால கை கூட தூக்க முடியாது. இந்த கையில போடுவாங்க, அப்புறம் இந்த கையில போடுவாங்க. 2 கையும் வீங்கி போச்சுன்னா எங்க போடுறதுன்னே தெரியாது. கால்லலாம் கூட போடுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து பிக்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா, பிக்லைன் வந்து நீங்க போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து சர்ஜரி. சர்ஜரி வந்து உண்மையிலேயே சொல்றேன். எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து இப்போ போய் சர்ஜரிக்கு முன்னாடி தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா, நான் அப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சர்ஜரின்னும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா, அப்ப வந்து நான் வந்து நெறைய வந்து டிவி சேனல்ல நியூஸ்லாம் பார்த்தேன். பேப்பர்லயே நியூஸ் பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா, ரைட்டு கால்ல வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு லெஃப்ட் கால்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு தப்பா ஆப்ரேஷன் பண்ணி அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த மாரி நியூஸ் எல்லாம் நான் காதுல கேட்டதுனால, நமக்கும் இதே மாரி தப்பா ஆப்ரேஷன் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படின்னு ஒரு ஏற்கனவே வந்து கீமோ குடுத்து நமக்கு ஒரு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த நேரத்துல இந்த மாரி ஒரு இந்த மாரி ஒரு நியூஸ்லாம் கேட்கும்போது, அது நம்ம உண்மைன்னு நம்புவோம் இல்லையா? அதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த டைம்ல தான். அ அப்போ வந்து நான் வந்து சரி ஓகே. நம்ம சர்ஜரின்னு முடிவு பண்ணியாச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், சர்ஜரினா நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா, ஒரு இப்போ எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றதுனால அத சுத்தமா கட் பண்ணி ஒரு பக்கமே சுத்தமா எடுக்க போறாங்க அப்படின்னும்போது, எப்படி வலிக்கும் அப்படி இப்படிலாம் பயந்தேன். ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் போனேன், மயக்க ஊசி போட்டாங்க. நான் வந்து இப்படி என்னுடைய டாக்டர பார்த்து இப்படி டாக்டர்ன்னு கூப்பிடுறதுக்குள்ளேயே நான் தூங்குன மாரி ஆயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தூங்கி எழுந்தா எனக்கு வந்து கட்டு போட்டிருந்தாங்க. நான் தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட கை வந்து லெஃப்ட்ல தானே பண்ணணும். ரைட்ல மாத்தி பண்ணிட்டாங்களான்னு தான் ஃபர்ஸ்ட்டு தொட்டு பார்த்தேன். ஸோ ஏன்னா அவ்ளோ பயம் எனக்கு. அந்த மாரி பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம தூங்கி எழுந்திருக்கிற மாரி தான் இருந்தது. வலி அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஸோ என்னோட மூளையில வந்து எவ்வளோ ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா, ஒரு ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்ச ஆப்ரேஷன், நைட் நான் 11 மணிக்கு தான் நான் கண் விழிக்கிறேன். விழிச்ச உடனே நான் என் கை அன்னச்சியா போய் தொட்டு பாக்குது. தப்பா பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய மூளைக்குள்ள வந்து அந்த தப்பான விஷயம் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால சர்ஜரி பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த நியூஸ் சேனல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தப்பான விஷயங்கள்லாம் பார்த்துக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே 5 டேஸ் தான் நான் மொத்தமே டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த பெயின் கில்லர், அப்புறம் ஆன்டிபயாட்டிக் இது எல்லாமே என்னோட டாக்டர் வந்து கரெக்ட்டா குடுத்துருந்தாங்க. அதனால எனக்கு 5 நாள்ல சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு ஏதாவது வலி வந்ததான்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த வலியும் கிடையாது. ஏன்னா, நமக்கு சர்ஜரி முடிஞ்ச உடனேவே நமக்கு வந்து ஒரு எக்ஸர்சைஸ்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அந்த எக்ஸர்சைஸ நம்ம வந்து டெய்லியுமே டாக்டர் சொல்ற அட்வைஸ் படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு வந்து எந்த வலியும் உடம்புல வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்குலாம் அவ்வளவா குடுக்க மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பட் என்னோடது 3 ஸ்டேஜ்ன்றதுனால அதுக்கு குடுத்தாங்க. அம் ரேடியேஷன்லயும் ரொம்பவும் கஷ்டமா தான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து கஷ்டம் கிடையாது. போவோம், நீட்டி படுப்போம். அவங்க வந்து அந்த ரேடியேஷன் வந்து நமக்கு அந்த மிஷின் வந்துட்டு போகும். ஏன்னா, நான் வந்து உள்ள போனதுமே உள்ள போன உடனே கண்ண மூடிப்பேன். அதோட டாக்டரோ, நர்ஸோ வந்து தட்டி எழுப்புனா தான் எழுந்து வெளிய வருவேன். அந்த மாரி தான் இருந்தது எனக்கு அந்த ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து ஒரு வலியோ, வேதனையோ ஒண்ணும் கிடையாது. பட் சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப நெறைய இருந்தது. ஏன்னா, கீமோ அப்போ, சர்ஜரி அப்பலாம் வந்து என்னோட உடம்பு நல்லா தான் இருந்தது. ஆனா ரேடியேஷன் ஒண்ணு குடுத்த பிறகு தான் என்னுடைய உருவம் எப்படி மாறிச்சுன்னா, ஏதோ ஒரு 50 வயசு பாட்டி மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள தான் எனக்கு வந்து சைட் எஃபெக்ட் நெறைய இருந்தது. ஆனா, நான் வந்து ரேடியேஷன் முடிச்சதுமே டெய்லியும் நான் வந்து இளநீர் குடிச்சேன். டெய்லி ஒரு இளநீர் குடிப்பேன். அப்படிதான் அந்த ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்குமே இளநீர் மட்டும் தான் நான் குடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல உணவு முறைகள மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
அதனால வந்து கேன்சர் அப்படின்னா யாருமே பயப்பட வேண்டாம். கேன்சர் வரக்கூடாது. அப்படி வந்துடுச்சுன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருமே நல்லாயிடுவோம். நெறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் பயம் மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட்ட விட இப்ப வந்து நெறைய அட்வான்ஸா ஆயிருக்கு ட்ரீட்மெண்ட். அதனால நீங்க யாருமே வந்து பயப்பட வேண்டாம். ஃபைனலா வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, எல்லாம் வந்துட்டேன். இருந்தாலும் வந்து அம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது அப்படின்னா, சில பக்க விளைவுகள் இருக்கும் நமக்கு. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது? அப்புறம் வந்து வராம தடுக்கிறதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துல. நமக்கு வந்து பக்க விளைவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நமக்கு ஏற்படுற முதல் பக்க விளைவு வந்து மன அழுத்தம் தான். அந்த மன அழுத்தத்துக்கு காரணம் பணம் மட்டும் தான். ஏன்னா, எல்லா கேன்சர் பேஷண்ட்டுமே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா, அதனுடைய செலவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நெறைய பேர் வீட்ட வித்து, காட்ட வித்து, நகைய வித்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னால வந்து இவ்ளோ பணம் செலவாகுது அப்படின்னு ஒரு மன அழுத்தம் கண்டிப்பா வரும். ஆனா, நானும் அந்த மாரி தான் இருந்தேன். ஆனா, நான் இல்லாதப்ப என்னோட வேலைகள செய்யறதுக்கே என்னோட ஹஸ்பண்ட் வந்து மாசம் 25,000 செலவு பண்ணாரு. அத நான் யோசிச்சு பார்த்தேன். நான் வீட்ல இருக்கிறதுனால அந்த மாசம் 25,000 வந்து சேவ் ஆகுது. அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஒர்த்து தான். இப்ப நம்ம ஒரு பொருள ரூ. 100 குடுத்து வாங்குறோம். அத ஒரு 10 வருஷம் யூஸ் பண்றோம்னா, அது ஒர்த்து தான். அந்த மாதிரி தான் நானும் வந்து எனக்கு செலவு பண்ணது இது சரி அப்படின்னு பட்டுது. அத நானா நெனச்சுக்கிட்டேன். இது சரிதான் அப்படின்றதுனால. அதையும் தாண்டி இப்போ நான் வீட்ல வந்து டைலரிங் கிளாஸ் எடுக்கிறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன். என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு அமௌண்ட்ட நான் வந்து சம்பாதிக்கிறதுனால எனக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுது. அந்த அந்த டைலரிங் கிளாஸ் எடுக்கும்போது என்ன மறந்து நான் எல்லார் கூடயும் பேசி, சிரிச்சு இருக்கிறதுனால, அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் மறந்து நான் சந்தோஷமா இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனசு என்னதான் நம்ம கையில பணம் வந்து நம்ம வந்து நல்லா இருந்தாலுமே, மனசுல வந்து எப்பயுமே ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் ஏன்? நான் வந்து நல்லா தானே நான் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை தானே இருந்தேன். ஏன் எனக்கு மட்டும்னு ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா, அதுலேருந்து நான் வெளிய வர்றதுக்கு வந்து மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அது வந்து ரீசென்ட்டா ஒண்ணு தெரிஞ்சு அங்க தான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் என்னன்னா, எவ்ளோ கவல கஷ்டம் வந்தாலும் போராடலாம். ஏன்னா, உலகத்துல வந்து எறும்புலருந்து, யானையிலிருந்து, வானத்துல பறக்கிற பறவைகள் வரைக்கும் எல்லாமே ஒண்ண அழிச்சு ஒண்ணையும் பாதுகாப்பு இல்லாம ஒரு கூட்டுல வந்து இருக்கு ஒரு பறவைன்னா, அத அழிக்கிறதுக்கு நெறைய வருங்க தான். அப்போ வாழ்க்கையே ஒரு போராட்டமா இந்த உலகத்துல எல்லா உயிர்களுமே வாழ்க்கையே ஒரு போராட்டமா போர்க்களத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள விட நம்ம பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோன்றதுனால, அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாரி. இதுதான் அப்படின்றத. அதனால மனவளக்கலை போனதுக்கு அப்புறமா உடற்பயிற்சி பண்றது, மனசுக்கு தவம், தியானம் இதெல்லாம் பண்றதுனால, என்னால வந்து அந்த கவலைகள வந்து மறந்து அ ஏத்துக்க முடியுது. இப்போ ஒரு கேன்சர் வந்ததுன்னா, எனக்கு ஏன் அப்படின்னு இல்லாம, எனக்கு வந்துடுச்சு, நான் குணமாயிட்டேன், நான் நல்லாயிட்டேன். உலகத்துல எனக்கு மட்டும் தான் கிடையாது. நெறைய பேருக்கு இந்த மாரி வந்திருக்கு அப்படின்றத மனசு ஏத்துக்கிறதுக்கு அந்த மனவளக்கலை எனக்கு வந்து உதவி பண்ணுச்சு. அடுத்தது வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு வந்து ரொம்ப அதான் ஒல்லியாயிட்டு ஒரு 50 வயசு மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு என்னோட உணவு பழக்கவழக்கங்களும், வாழ்க்கை முறையும் தான் காரணம். எனக்கு வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்றேன். நான் மீண்டு வந்ததுக்கு அது மட்டும் தான் காரணம் கிடையாது. உங்களுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நான் மீண்டு வர்றதுக்கு ஒரு 2% ஒரு ஆர்சிஎம் ப்ராடக்ட் வந்து எனக்கு உதவி பண்ணுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ உணவு பழக்கம். அடுத்தது நம்மளுடைய மனசுக்கு மனவளக்கலை. நம்ப உடலுக்கும், மனசுக்குமே மனவளக்கலை தான். அ எ எ நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட்ட நான் வந்து யூஸ் பண்றேன். ஆனா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் எதுன்னு தெரிஞ்சதுன்னா யூஸ் பண்ணுங்க. கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஃபைனலா ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ கேன்சர் செல் அப்டின்னா, நான் வந்து நெறைய வீடியோஸ் பார்த்து, நெறைய புக் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். நம்ம உடம்புல கேன்சர் செல், நல்ல செல்னு 2 இருக்கும். 2த்துக்குமே என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா, கேன்சர் செல்லுக்கு தீபாவளி மாரி பட்டாசு வெடிச்சு கொண்டாடும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா, நல்ல செல்களுக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடும். அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து எப்பலாம் மனக்கவலையா இருக்கீங்களோ, அப்பலாம் உங்களுடைய கேன்சர் செல்கள் வந்து ரொம்பவும் வளர்ச்சி அடையுது. வளர்ச்சி அடையுதுன்னு இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால அது வந்து அழியாதுன்னு நான் நெனைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ நம் ஒரு நம்ம உணவு பழக்கம். உணவு பழக்கத்துல வந்து
கேன்சர் செல்களுக்கு பிடிக்காத உணவுகள் அப்படின்னா நல்ல கொழுப்பு சுத்தமா பிடிக்காது. நார் சத்து உள்ள உணவுகள் அப்படின்னா அந்த கொண்டக்கடலை, அதாவது மேல் தோல் நார் சத்து உள்ள மேல் தோலோட அந்த இருக்கிற அந்த கொண்டக்கடலை, பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள்ல நார் சத்து அதிகமா இருக்கு. அதெல்லாம் கேன்சர் செல்லுக்கு பிடிக்காது. அதெல்லாம் நல்ல செல்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு. அதனால அதுங்களுக்கு வந்து பிடிக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இனிப்பு. கேன்சர் செல்லுக்கு வந்து இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து வெள்ள சர்க்கரை அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிப்பே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, வாரத்துல 1 நாள் இனிப்பு சாப்பிடலாம். இல்ல ஒரு வாரத்துல 2 நாளும் சாப்பிடலாம். 3 வேளையும் இனிப்பு, அடிக்கடி இனிப்பு அப்படின்னா, கேன்சர் செல்களுக்கு தான் அந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அதனால அது வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வந்து கேன்சர் செல் வந்து 5 இருக்கு. நல்ல செல்கள் வந்து ஒரு 15 இருக்குன்னா, 2மே சண்டை போடும்போது நல்ல செல்கள் தான் ஜெயிக்கும். கேன்சர் செல்கள் அதிகமா இருக்கு, நல்ல செல்கள் குறைவா இருக்குதுன்னா, கேன்சர் செல் ஜெயிச்சு அது வந்து நெறைய வந்து ம பெ நெறைய பெருகும். ஆனா எல்லார் உடம்புலயுமே கேன்சர் செல்கள் இருக்குது. அதனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 30 தான் இருக்கணும். அப்ப 30க்கு மேல போனா தான் நமக்கு கேன்சர்ன்னு ஒண்ணு வருது. ஸோ அதுவரைக்கும் 30 வரைக்குமே நார்மல்ன்னு தான் சொல்றாங்க. அதனால நம்ம உணவுல வந்து நல்ல கொழுப்பு, நெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி நல்ல கொழுப்பு எடுத்துக்கலாம் நம்ப. இதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு நெறைய பேர் சொல்றாங்க. நீங்கலாம் அதெல்லாம் வந்து கொதிக்க வைக்காம நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கிறதுனால இருக்கு. நல்ல உணவு பழக்கம் நம்ம வந்து எடுத்துக்கணும். காய் முடியிற எல்லா காய்களுமே கேன்சர் செல்லுக்கு எதிரானது தான். அதனால ஒரு 7 காய் மட்டும் நான் சொல்றேன். பூசணிக்காய், முள்ளங்கி, பூசணியிலேயே வந்து மஞ்ச பூசணின்னு ஒண்ணு இருக்கும். அது, பீர்க்கங்காய், அப்புறம் பாவக்கா, கோவக்கா, இன்னொன்னு கோஸ். இந்த 7 காய்கறிகள் தான். இந்த 7 காய்கறிகளையும் நான் ஒரு நாளைக்கு என் உணவுல நான் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இப்போ வந்து இந்த கேன்சர் செல்கள் வந்து கெமிக்கலால் ஆனது. இந்த காய்கறிகள்லயும் ஒரு கெமிக்கல் இருக்காம். ஸோ இந்த கெமிக்கல் அழிக்குது அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்றத நான் கேட்டுருக்கேன். அதனால நான் சொல்றேன். ஸோ இந்த 7 காய்கறிகள நீங்க வந்து எடுத்துக்கோங்க. பயம் இருக்கிறவங்களும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விட்டமின் சி. கண்டிப்பா வந்து நம்மளுடைய உணவுகள்ல டெய்லியுமே ஒரு விட்டமின் சி இருக்கணும். அது நெல்லிக்காயாவும் இருக்கலாம், ஆரஞ்சு பழமாவும் இருக்கலாம், இல்ல எலுமிச்சை பழமாவும் இருக்கலாம். ஏதோ ஒரு விட்டமின் சி அளவுக்கு அதிகமா போகக்கூடாது. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய உணவு பழக்க முறையாலயும், வாழ்க்கை முறையாலயும் மட்டும் தான் நான் வந்து இதுலருந்து மீண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவ பார்க்குறவங்க, உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க மத்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோல நான் 2 சேனல் வச்சிருக்கேன். ஆர்சிஎம் தமிழ் வச்சிருக்கேன். மைவி3 சென்னைன்னு வச்சிருக்கேன். 2 சேனல்லயுமே எதுலயுமே நான் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. இந்த ஒரு வீடியோல மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது எனக்கு வந்து யாரும் சொல்லி தர்றதுக்கு கிடையாது. நானா நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்காவது ஒரு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.